என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனத்துடன் சந்தோஷமா இந்த ஜோதிட பாடத்தை படிக்கலாம். வாங்க. இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ 176. இன்னைக்கு என்ன ஜோதிட பாடத்தை சொல்லி கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னா, பத்திர யோகம் என்றால் என்ன? பத்திர யோகத்தை பத்தி பார்க்கலாம். வாங்க. ஒருவருடைய ஜாதகத்துல புதன் கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று அவருடைய லக்கணத்தில் இருந்து கேந்திரத்திலோ 1, 4, 7, 10 ஏதேனும் ஒன்றிலோ அல்லது 4 அல்லது 7 அல்லது 10 புதன் கிரகமானது ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தாலும் திரிகோணத்தில் 1 அல்லது 5 அல்லது 9 புதன் கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தாலும் அது பத்திர யோகம் எனப்படும். பத்திர யோகம் என்றால் என்ன? மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ புதன் கிரகமானது ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருப்பது பத்திர யோகம் ஆகும். சரி, இப்போ பத்திர யோகம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால அந்த ஜாதகருக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமாங்க. இந்த யாருக்கெல்லாம் பத்திர யோகம் இருக்குதோ அவங்க நிஜத்திலே ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியசாலிகள் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு செல்வம், புகழ், மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்த ஜாதகர் எதெல்லாம் அனுபவிக்க பிறந்திருக்காரு பத்திர யோகத்தில் இருக்கிறவங்க என்னன்னு கேட்டால், பத்திர யோகம் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் கணித துறையில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள். அல்லது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆடிட்டர், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி வரைக்கும் போயிட்டு பெரிய பதவியில் இருக்கிறது, சிஏ பண்ணுறது, இவங்கெல்லாம் புதன் கிரகம் பத்திர யோகத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஐடி கம்பெனி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் துறையில் பெரிய பதவியில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தா பத்திர யோகத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு அறிவு மிகவும் கூர்மையான அறிவு உடையவர்கள். இவர்கள் பெச்சு திறமை வாய்ந்தவர்கள். பேச்சாளர்களாக இருக்கலாம், எழுத்தாளர்களாக இருக்கலாம், கதை கவிதை எழுதுபவர்களாக பெரிய ஆளாக வருவாங்க இவங்கெல்லாம். அதில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்க ஏதேனும் ஒரு காரியத்தை நினைத்தார்கள் என்றால் அதை வளைவு நெளிவு சுழிவாக பேசி அந்த நினைச்ச காரியத்தை முடிச்சிட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, சிங்கம் நாட்டுக்கே ராஜா தான், யாராலையும் அதை மறுக்க முடியாது. ஆனால் குள்ளநரி என்ன செய்யும்? சிங்கத்தையே தோக்கடிச்சிருது இல்லையா? அப்போ குள்ளநரி கிட்ட என்னதான் அப்படி விசேஷம் இருக்குன்னா தந்திரம் இருக்கு. அப்போ பத்திர யோகம் உடையவர்கள் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ உள்ள ஜாதகர் குள்ளநரி தந்திரம் தீட்டுற மாதிரி தந்திரம் தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கெடுதல் பண்ண மாட்டாங்க யாருக்கும். தன்னுடைய காரியத்தில் வெற்றி அடைகிறதே குறிக்கோளாக வச்சு அந்த குறிக்கோளை நோக்கியே தந்திரத்தை தீட்டுவாங்க. யாரை பிடிச்சா வேலை ஆகும், யாரை பிடிச்சா காரியத்தை சாதிக்கலாம், யார்கிட்ட எப்படி பேசினா நமக்கு வெற்றி கிடைக்கும், நம்ம என்ன செஞ்ச பேச்சு திறமை. பொதுவாகவே புதன் வலுத்தவர்கள் பேச்சு திறமை அதிக உடையவர்கள். அறிவு கூர்மையின் காரணமாக வளைவு நெளிவு சுழிவாக பேசி நினைத்த காரியத்தை முடிப்பவர்கள். குள்ளநரி மாதிரி தந்திரம் தீட்டி தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பயணத்தை நோக்கி சென்று கண்டிப்பா வெற்றி தாங்க அடைவாங்க. பின்னோக்கி போனதா சரித்திரமே கிடையாது அவங்க. அதனால அந்த பத்திர யோகம் உடையவர்களுக்கு செல்வம் சேரும். எப்படி சேரும்னா, நிறைய காலி மனைகளை வாங்கி போடுவாங்க. புதன் காலி மனையை குறிக்குது இல்லையா? அப்போ அவங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பணமாக வச்சிடலாமா, கையில் நிறைய காலி மனையாக சொத்தாக வச்சுருப்பாங்க. செல்வம் சேரும்,
பேச்சு திறமை இருக்கும், எழுத்து திறமை இருக்கும், கதை கவிதை இதெல்லாம் எழுதுவாங்க. நல்ல ஒரு பேச்சாளராக இருப்பாங்க. அறிவு கூர்மையான அறிவு, புத்தி நல்லா இருக்கும். கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, எதேனும் ஒன்றுத்த சொல்லி கொடுத்தா கெட்டியாக பிடிச்சிக்கிற தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும். கணக்கில் சிறந்து விளங்குவாங்க. கணக்கு மட்டுமா, அக்கௌண்ட்ஸில் சிறந்து விளங்குவாங்க. அக்கௌண்ட்ஸ் நல்லா போடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஆடிட்டர்களாக இருப்பாங்க. இது போல் இருக்கிற ஜாதகரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆடிட்டராக சிஏ பண்ணுவாங்க, ஆடிட்டராக இருப்பாங்க. என்ன அறிவு, கூர்மையான அறிவு, கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. மூளை நல்லா வேலை செய்யும் அவங்களுக்கு. சரிங்களா? அவங்க நல்ல ஒரு யார்கிட்ட எப்படி பேசினா காரியம் ஆகும்னு வளைவு நெளிவு சுழிவாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள், வல்லவர்களாக இருப்பாங்க. அதான் வந்து புதனை என்ன சொல்கிறோம், விகட கவின்றோம். இப்படி போனால் அப்படி, அப்படி போனால் இப்படின்னு அந்த எப்படி சொல்லுவாங்க, 2 பக்கமும் அவங்களுக்கு எப்படியும் பேச தெரியும். பேச்சின் மூலியமாக வெற்றி பெற தெரியும். அந்த தந்திரம் அவங்க கையில் இருக்குது. அந்த பேச்சு அறிவு கூர்மை ரொம்ப நல்லா இருக்கும். புத்திசாலிகள், அறிவாளிகள், புத்திசாலிகள், நல்ல பெயர் புகழ் இந்த பத்திர யோகத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்குமானா 100% கிடைக்கும். நிஜத்தில் இவங்க அறிவாளிகள், அதிர்ஷ்டசாலிகள்னே சொல்லலாம். பத்திர யோகம் உங்கள் ஜாதகத்தை உடனே எடுத்து பாருங்கள். திரும்பவும் நான் சொல்கிறேன், பத்திர யோகம்னா என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து கேந்திரத்தில் 1 அல்லது 4 அல்லது 7 அல்லது 10 புதன் கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் பத்திர யோகம். அல்லது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து திரிகோணம் 1 அல்லது 5 அல்லது 9 புதன் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று இருந்தால் பத்திர யோகம் எனப்படும். இந்த பத்திர யோகத்தில் பிறந்த ஜாதகர்கள் அதிர்ஷ்டசாலிகள், புத்திசாலிகள், அறிவு கூர்மையானவர்கள். இவர்கள்லாம் நான் சொன்ன பலன்களை அடைவார்கள். அது மட்டும் இல்லைங்க, கம்ப்யூட்டர் துறையில் சிறந்து விளங்குவாங்க. டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்லலாம் பெரிய பதவியில் இருப்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் பெரிய பதவியில் இருப்பாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா அவங்கள வெல்ல யாராலையும் முடியாது. நல்ல ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பெரிய ஒரு பதவியில் இருப்பாங்க. தகவல் தொடர்பு ரொம்ப நல்லா வரும். யார்கிட்ட எப்படி பேசணுன்றது அவங்களுக்கு வந்து ஒரு கைவந்த கலையாக இருக்கும். பேச்சு திறமை நல்லாயிருக்கும். எழுத்து நல்லா எழுதுவாங்க. கவிதைகள் நல்லா வரும். கணிதத்துறை, அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து நல்லா சிறந்து விளங்குவாங்க. இவங்க இத்தனை சுகங்களை விற்கிறதுக்காகவே பிறந்த ஜாதகர் இவங்க. இதெல்லாம் பத்திர யோகம் யாருக்கெல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையுமே அவங்க அனுபவிக்கக்கூடிய பாக்கியசாலிகள்னே சொல்லலாம். இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக போடுங்க. இந்த வீடியோ என்னுடைய டீச்சிங் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டால் தானே எங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? எல்லாரும் விரும்பி இந்த ஜோதிட பாடத்தை வந்து படிக்கணும். உங்களுக்கு வந்து நாங்கள் யூடியூப்பில் சொல்லி கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் எல்லாரும் இந்த யூடியூப்பில் இருக்கவங்க இதை பார்த்துட்டு நீங்கள் மட்டும் கேட்டு பயனடைந்தால் பத்தாது. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த நல்ல விஷயத்தை கேட்டு காதால் கேட்டு படித்து பயன்பெறணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட சாம்ராட், ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட நல்லாசிரியர், அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. நீங்கள் எங்கிட்ட வந்து நீங்கள் ஜாதகம் படிச்சிங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேட்டும் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் வந்து யார் யாருக்கு என்னென்ன பாடங்கள் எது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, எதிலேருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இல்லை ஆரம்பத்துலேருந்தே கற்றுக் கொடுக்கணுமா, உங்களுக்கு என்னென்ன பாடங்கள் ஜோதிடத்தை சம்மந்தப்பட்டு வேணும், வாஸ்து பாடங்கள் என்னென்ன வேணுன்றதை என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. தயவுசெய்து யாரும் கமெண்ட் பாக்ஸில் போடாதீங்க. கமெண்ட் பாக்ஸில் இதை படிக்கணும் அத்தை படிக்கணும்னா நான் டீட்டெயிலாக கமெண்ட் பாக்ஸில் திருப்பி பதில் போட முடியாது என்னால். அதனால் நீங்கள் ஃபோனில் பேசுனீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஃபோனில் பேசுனீங்களா, கட்டணம் உண்டு அதுக்கு டீச்சிங்க்கு.
நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கல, ஒரு கட்டணம் வாங்கிட்டு தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு சர்டிஃபிகேட்டும் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டீங்கன்னா அப்போ தான் உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவைன்றதோ எங்களால் புரிஞ்சிக்க முடியும். அந்த வகுப்பில் உங்களை சேர்த்து விட்டு உங்களுக்கு அந்த பாடத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இந்த ஜோதிட பாடத்தையும் சரி, வாஸ்து பாடத்தையும் சரி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அதனால் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை 9440373556. இந்த நம்பரில் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உடனுக்குடன் உங்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கேன். அனைவரும் இறைவன் முருகனுடைய குழந்தைகள் தான். அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. இவ்வளவு நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதில் உள்ள நல்ல கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் இதை கேட்டு பயனடையணுன்றது தான் என்னுடைய நோக்கம். இதுவரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புடன் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. நன்றி, வணக்கம்.